ரொம்பவே சளி பிடிச்சி சளி தொல்லையாக இருக்கா? அப்போ அந்த சளி தொல்லையை போக்கணும் அப்படின்னா ஒரு முட்டையில் பெப்பர் தோசை போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. சளி அப்படியே மறைஞ்சு போயிடும். அதுக்காண்டி தான் இந்த தோசை நம்ம ரெடி பண்ண போகிறோம். தோசை மாவை எடுத்து நல்லா ஒரு தோசையை மெலிசா ஊற்றிக்கோங்க. மெலிசா ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரே ஒரு முட்டையை உடச்சி விடலாம். ஒரு முட்டையை உடச்சி விடும்போது சைடில் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரு ஒரே இடத்துல விழுந்துடும். அப்படி விழாமல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறத மாதிரி கொஞ்சம் தள்ளி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேகிற கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக இருக்கும். பட்னா ஒரு சில இடத்துல மட்டும் வேகாமல் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த முட்டையை பாருங்கள், இப்படி சுற்றி நம்ம ஊற்றினோம் அப்படின்னா ஒத்துணும் ஒரே இடத்துல விழாமல் ஃபுல்லாகவே அந்த தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அப்படி தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டாக இருக்கும்போது நமக்கு வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். இல்லை ஒரே இடத்துல இருந்ததுனாலும் இப்படி கரண்டியை வச்சோ இல்லை கையிலையோ அதை கொஞ்சம் அந்த தோசை ஃபுல்லாக ஈவனாக பரவுறது மாதிரி பட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தோசை ஃபுல்லாக ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே மிளகுத்தூள் பெப்பரை ஆட் பண்ணும்போது ஃபுல்லாகவே நல்லா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம மிளகுத்தூள், ஜீரகம் இது எல்லாமே அரைச்சி அம்மியில் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து இந்த முட்டை தோசை மேலே ஆட் பண்ணிக்கலாம். முட்டை தோசை மேலே ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சளி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த முட்டை தோசையை ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு மிளகு ஃப்ளேவர் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிளகு ஃப்ளேவரும் ஜீரகமும் சேர்த்திங்க அப்படின்னாவே பல பிரச்சனைகள் உடம்புல இருந்து போயிடுங்க. ஏன்னா செரிக்காமல் இருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் சளி தொல்லையும் தான் பெரிய பிரச்சனை. இது ரெண்டுமே சால்வ் ஆனிச்சு அப்படின்னா பல பிரச்சனை இல்லாமல் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண முடியும். இப்போ பெர்ஃபெக்டாக ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, அதனால் திருப்பி போட்டிருக்கோம். அடுத்த சைடு திருப்பி போட்டு பார்த்தோம் அப்படின்னா முட்டை தோசை பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.